ருமேனியா உட்பட 9 நாடுகளைச் சேர்ந்தவர்கள் விசா இல்லாமல் வருகை புரிவதற்கான சலுகையை வழங்கியது சீனா. கொரோனா பெருந்தொற்றால் நலிவடைந்த சுற்றுலாத்துறையை மீட்டெடுக்க நடவடிக்கை. வாட்ஸ்அப்பில் வரும் செய்திகளை ஆராய்ந்து பார்க்காமல் உண்மை என நம்பும் கூட்டம் உள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. வாட்ஸ்அப் வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க இளம் பேச்சாளர்களும் மகளிர் அணியினரும் உண்மை வரலாற்றை பரப்ப வேண்டும் என்றும் கருத்து. மராட்டியத்தை பொறுத்தவரை ராகுல் காந்தி, சரத்பவார் ஆகியோரின் பிரச்சாரம் கொஞ்சம் கூட எடுபடவில்லை என்று பாஜக மூத்த தலைவர் தமிழிசை விமர்சனம். யாராலும் வெல்ல முடியாதவராக பிரதமர் இருக்கிறார் என்பது தேர்தல் முடிவுகள் மூலம் தெரிகிறது என்றும் கருத்து. வயநாடு இடைத்தேர்தலில் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிட்ட பிரியங்கா காந்தி தொடர்ந்து முன்னிலை. பொள்ளாச்சியில் காங்கிரஸ் கட்சியின் பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி மகிழ்ச்சி. தமிழகத்தில் திமுக ஆட்சியில் இதுவரை சுமார் 6883 கோடி அளவிலான சொத்துக்கள் மீட்பு. கோவில் சொத்துக்கள் மீட்கப்பட்டுள்ளது என்பதை மறைக்க பாஜக மூத்த தலைவர் ஹெச் ராஜா முற்படுவதாக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு குற்றச்சாட்டு. கடந்த 3.5 ஆண்டுகளில் 570 கோடி முறை பெண்கள் இலவசமாக பேருந்தில் பயணம் செய்துள்ளனர் என்று தமிழக அரசு தகவல். 8682 புதிய பேருந்துகள் கொள்முதல் செய்திட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதில் கடந்த மாதம் வரை 2578 புதிய பேருந்துகள் பயன்பாட்டிற்கு வந்துள்ளதாகவும் அறிவிப்பு. திமுக ஆட்சியில் பங்கு என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று அமைச்சர் ஐ. பெரியசாமி திட்டவட்டம். சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவதில் முதலமைச்சர் உறுதியாக உள்ளார் என்றும் பேட்டி. வேட்டை தடுப்பு காவலர்களை மீண்டும் வனத்துறையின் கட்டுப்பாட்டில் கொண்டுவர வேண்டும் என்று ஓ. பன்னீர்செல்வம் வலியுறுத்தல். தேர்தல் வாக்குறுதியின்படி அவர்களை பணி நிரந்தரம் செய்யவும் நடவடிக்கை தேவை என்று தமிழக அரசுக்கு வேண்டுகோள். கரம்பக்குடி அருகே கனமழையால் நெல் வயல்களில் தண்ணீர் புகுந்து சுமார் 200 ஏக்கருக்கு மேலாக நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதம். வடிகால் வசதி இல்லாததால் ஆண்டுதோறும் இதுபோன்ற அவலத்தை சந்திப்பதாக விவசாயிகள் வேதனை. ஸ்ரீபெரும்புதூர் அருகே 1 கிலோமீட்டர் தொலைவிற்கு சாலையில் அணிவகுத்து நின்ற வாகனங்கள். ஸ்ரீபெரும்புதூர் சுங்கச்சாவடியில் உள்ள பணம் வசூலிக்கும் கவுண்டர்களை சீரமைப்பு பணி நடந்ததால் போக்குவரத்து நெரிசல். சென்னையிலிருந்து சபரிமலை ஐயப்ப பக்தர்களுக்கு வழங்குவதற்காக முதற்கட்டமாக 5 லட்சம் பிஸ்கட் பாக்கெட்டுகள் அனுப்பி வைப்பு. பிஸ்கட் கொண்டு செல்லும் வாகனங்களை கொடியசைத்து தொடங்கி வைத்தார் அமைச்சர் பி. கே. சேகர்பாபு. வெளிநாட்டில் வேலை வாங்கி தருவதாக கூறி 80க்கும் மேற்பட்டவர்களிடம் கோடிக்கணக்கில் மோசடி. 2 கைது, மற்றொரு பெண்ணுக்கு வலைவீச்சு. விளாத்திக்குளம் எட்டயபுரம் சாலையில் அரசு பேருந்து கவிழ்ந்து விபத்து. 20க்கும் மேற்பட்டோர் காயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதி. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட பயண வழி உணவகங்களின் பட்டியல் போக்குவரத்து துறையின் வலைதளத்தில் பதிவேற்றம். சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு செல்லும் தமிழக பக்தர்களுக்காக விடுதி கட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு பேட்டி. ஐயப்பன் கோவிலுக்கு பக்தர்கள் செல்லும் சீசனால் ஓமலூரில் களை கிடந்த ஆட்டு சந்தை. வழக்கமாக 1 கோடி ரூபாய்க்கு வர்த்தகம் நடைபெறும் நிலையில் 15 லட்சம் ரூபாய்க்கு மட்டுமே ஆடுகள் விற்கப்பட்டதால் வியாபாரிகள் கவலை. சார் ஆடுலாம் நிறைய வந்துச்சு சார். ஆடு வந்து கார்த்திகை மாதங்கிறதுனால யாரும் ஆடுங்க வியாபாரிகளோ கசாப்புகளோ யாரும் அதிகமாக வாங்க வரலைங்க. ஆடு வந்த ஆடெல்லாம் ரொம்ப போயிடுச்சு சார். அதெல்லாம் அவங்க ஓடிட்டு போயிட்டாங்க. ஆடுலாம் நிறைய வந்துச்சு. கார்த்திகை மாதங்கிறதுனால தான் யாரும் கறி சாப்பிட்றதுனால யாரும் வந்து ஆடு வாங்குறது வரல. அதனால வந்து ஆட்டை பிடிச்சிட்டு ஓட்டு போயிட்டாங்க.
தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானது. வரும் 25ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுப்பெற்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறக்கூடும் என வானிலை மையம் கணிப்பு. சாம்பியன்ஸ் டிராபிக்கான ஐசிசி கூட்டம் நவம்பர் 26ஆம் தேதி நடைபெற வாய்ப்பு. ரசிகர்கள் ஆவலுடன் எதிர்பார்ப்பு. தமிழக வெற்றிக்கழகம் மாநாட்டுக்கு இடம் கொடுத்த விவசாயிகளுக்கு விருந்து. பனையூரில் உள்ள கட்சி அலுவலகத்தில் விஜய் இன்று விருந்தளிக்க உள்ளதாக தகவல். சனாதன தர்மம் பற்றி கருத்துக்காக விசாரணைக்கு நேரில் ஆஜராவதில் உதயநிதிக்கு விலக்கு நீடிப்பு. வழக்கு விசாரணையை பிப்ரவரி மாதத்திற்கு ஒத்திவைத்தது உச்சநீதிமன்றம். சென்னையில் நடைபெற்ற சர்வதேச ஆசிய கோப்பை கூடைப்பந்து தகுதிச் சுற்று போட்டியில் இந்திய அணி போராடி தோல்வி. 69க்கு 63 என்ற புள்ளி கணக்கில் கத்தார் அணி அசத்தல் வெற்றி. மகாராஷ்டிரா சட்டப்பேரவை தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து முன்னிலை. கமலாலயத்தில் தமிழிசை சவுந்தரராஜன் முன்னிலையில் பட்டாசு வெடித்து வெற்றி விழா கொண்டாட்டம். ரேஷன் கடைகளில் துவரம் பருப்புக்கு மீண்டும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதால் வெளிச்சந்தையில் அதிக விலைக்கு விற்கப்படுவதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் குற்றச்சாட்டு. திட்டமிட்டபடி கொள்முதல் ஆணை வழங்கப்பட்டும் தட்டுப்பாடு ஏன் என கேள்வி. நவம்பர் மாதத்தில் தமிழகத்தில் உள்ள மாவட்டங்களுக்கு 2,03,00,000 கிலோ துவரம் பருப்பு ஒதுக்கீடு என அமைச்சர் சக்கரபாணி தகவல். ரேஷன் கடைகளில் தட்டுப்பாடு இல்லை, போதுமான அளவுக்கு துவரம்பருப்பு உள்ளதாகவும் தகவல். திருப்பதி லட்டு தயாரிக்க அனுப்பப்பட்ட நெய்யில் விலகு கொழுப்பு கலக்கப்பட்ட விவகாரம். திண்டுக்கல் ஏஆர் நிறுவனத்தில் திருப்பதியைச் சேர்ந்த 11 காவல்துறையினர் விசாரணை. கலைஞர் 100 வினாடி வினா போட்டியின் இறுதிச் சுற்று போட்டியில் முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் பங்கேற்பு. வெற்றியாளர்களுக்கு பரிசுகளை வழங்கி கௌரவித்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். செங்கோட்டை தாம்பரம் இடையே இயக்கப்படும் சிலம்பு எக்ஸ்பிரஸ் ரயில்களில் கூடுதல் ரயில் பெட்டிகள் இணைக்கப்பட உள்ளதாக தகவல். நவம்பர் 27 முதல் ஜனவரி 30 வரை தாம்பரம் நாகர்கோவில் இடையே இயக்கப்படும் ரயில்களிலும் 6 கூடுதல் பெட்டிகள் இணைக்க முடிவு. செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.